ஜனவரி 6 இன்றைக்கி காலையில் 5:30 மணிக்கெல்லாம் நான் முழிச்சிட்டேன். காலையிலே மஞ்சள் தண்ணி தெளிச்சுட்டு கோலம் போட போகிறேன். பெருக்கிட்டேன். மீன் தொட்டி ரொம்ப அழுக்காக இருக்குது. இது தண்ணியை ஊற்றிட்டு மீன் தொட்டியை கழுவிட்டு மீன் போடணும், ஃபிட் போட்டு போடணும். மீன் தொட்டி நாங்கள் பிளாஸ்டிக்கில் தான் வச்சுருக்கோம். ஏன்னா கண்ணாடிலாம் உடஞ்சிட்டு இந்த மாதிரி டப்பா இதில் காலையில் மீன் தொட்டியை கழுவிட்டு ரொம்ப அழுக்காக இருக்குது மீன் தொட்டி. இன்றைக்கி ஜனவரி 6 காலையிலே முடிச்சுட்டேன். மீன் தொட்டியை கழுவிட்டு தண்ணி ஊற்றிட்டு இது வழியாக மீன் தொட்டியை கழுவிட்டு இது கொஞ்சம் ஃபுட்டு மட்டும் போடணும். வடை செய்ய போகிறேன். உளுந்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் போட்டு ஊற வச்சு வடை மளிகை ஜாமான் வேறு வாங்கணும். வாங்கி இந்த டப்பாவில் போடணும். இதெல்லாம் அதுக்குள்ளே கழுவிடலாம். இதான் காலி ஆயிடுச்சுல்ல, கழுவிடலாம். நம்மளுக்கு கிச்சன் முதல்ல க்ளீனாக இருக்கணும்னா பாத்திரத்தில் முதல்ல எடுத்து கழுவிடணும். எனக்கு அப்படியே தூங்கிட்டேன். ஒன்றுமே எல்லாத்தையும் இது போட்டு நீங்கள் நாய் வச்சுருக்கோம். நாய்க்கு ஒரு நாக்கு, அதுக்கு இதை சாப்பாடு போட்டுடலாம். சிக்கன்லாம் நல்லா முதல்ல பாத்திரத்தை எடுத்து வச்சாலே கிச்சன் க்ளீன் ஆகிடும். இது நாங்கள் நாய் ஒன்று வச்சுருக்கோம். அது போடலான்னு பார்க்குறேன். பார்த்துட்டு வரேன், நாய் போட்டு வரேன். கிச்சன் காலையிலேயே நைட்டே ஒரு சிலர் சுத்தம் பண்ணிடுவாங்க. நான் எனக்கு டைம் இல்லை, அதனால் நான் நைட்டை சுத்தம் பண்ணல. அப்படியே படுத்துட்டேன் டயர்டில். அப்புறம் காலையில் பார்த்தா ரொம்ப ரொம்ப பொருளாகவே மேலே கீழே போட்டு வச்ச மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் காலையிலேயே கிச்சனை க்ளீன் பண்ணிட்டு தான் மற்ற வேலைகளை கவனிக்க போகிறேன். காலையிலே நான் வடைக்கு ஊற போட்டிருக்கேன். இந்த உளுந்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் சேர்த்து ஊற வச்சுருக்கேன். காலையிலே காஃபிக்கு வடைக்கு ஊற போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா கிச்சனை கொஞ்சம் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறமா நம்ம மற்ற வேலைகள்லாம் ஈஸியாக இருக்கும். நைட்டே பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுருந்தா கொஞ்சம் காலையில் ஃப்ரீயாக இருக்கும். காலையில் க்ளீன் பண்ணால் தான் நமக்கு சமைக்கிறதுக்குலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ
கிச்சன் மேடை ஓரளவு க்ளீன் ஆகிடுச்சு. நான் அதுக்கு தான் இந்த மாதிரி இது ஓட்டினேன், ஒரு ஸ்டிக்கர் வாங்கினோம், ஸ்டிக்கர் வாங்கி ஓட்டிட்டோம். ஆனால் இது மேலே சூடு பொருள் எதுவும் வைக்கக்கூடாது. தண்ணிலாம் ஆனாலும் ஒன்றும் போகலை. எண்ணெய் பீஸுக்கெல்லாம் இதில் ஓட்ட அது ஈஸியாக எடுத்துடலாம். அதனால் நான் வந்து இந்த கிச்சன் மேடையில் ஸ்டிக்கர் ஒட்டிட்டேன். நான் சூடு பொருள் வைக்கக்கூடாதுன்ட்டு தான் இந்த மாதிரி இப்போ வுட்டில் பண்ண ஸ்டாண்டு வச்சுருக்கேன். இதுலேயே நான் வந்து சூடு பொருள்லாம் மேலே வச்சுட்டேன். இதில் வந்து நேற்று உள்ள மீன் குழம்பு இருக்குது. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ காலமே எழுந்திரிச்சு வேலை பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சுறுசுறுப்பாகவும் இருக்கலாம். அதனால தான் அந்த காலத்துலேருந்தே காலையில் எழுந்திரிக்கிறது நல்லது, பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிக்கிறது நல்லது அப்படி சொல்லுவாங்க. காலையில் எழுந்திரிச்சா நமக்கு வேலைகள்லாம் சீக்கிரமாக சுலபமாக முடியும். அதனால வந்து நான் எப்பவுமே காலையில் எழுந்திரிச்சுவேன். இப்போ ஓரளவு கிச்சன் மேடை நீட் ஆகிடுச்சு. நம்ம எப்போவுமே கிச்சன் மேடை சுத்தமாகணும்னா நம்ம வந்து அங்கே மேலே வந்து எல்லா பொருட்களையும் தூக்கி பாத்திரம் கழுவுறதெல்லாம் ஜிங்கில் போட்டுருங்க. அப்போ கவுண்டர் டாப் வந்து க்ளீன் ஆகிடும். இப்போ நான் வந்து இதில் மீன் குழம்பு வச்சுருக்கேன். நேற்று மீன் குழம்பு பண்ணேன், அதை வந்து சூடு பண்ணுவேன். இப்போவே நம்ம மீன் குழம்பு வந்து ஒரு நாளைக்கு முன்னாடி வச்சோன்னா மறுநாள் காலையிலே வச்சு நைட்டும் சூடு பண்ணி வச்சிருந்தோம், காலையிலேயே சூடு பண்ணணும். அதுக்கப்புறமா ஒரு அடுப்பில் பால் வச்சுருக்கேன், அதையும் சூடு பண்ணி வச்சுக்கிறேன், ஏன்னா காஃபி போட போகிறேன். இப்போ கவுண்டர் டாப் வந்து க்ளீன் ஆகிடுச்சு. அடுத்தது வந்து இப்போ வந்து பாத்திரம் பாருங்கள், எவ்வளோ பாத்திரம் சேர்ந்துருக்கு. இவ்வளோ பாத்திரத்தையும் நம்ம வந்து ஒரே டைமில் கழுவ முடியாது. அதனால் எப்போயுமே பாத்திரம் கழுவும்போது 2 பாத்திரமாக கழுவிட்டு தான் அடுக்கணும். துணி ஆயிடுச்சு, வடை பிரேக்ஃபாஸ்ட் ஆகிடுச்சு, பொருட்கள்லாம் முடிஞ்சிடுச்சு, எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு.